அன்பானவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் சூரா லுக்மான் என்ற 31வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் கூறுகிறான், நீ பூமியிலே ஆணவம் கொண்டு நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். பெருமையோடு ஆணவமாக நடக்கின்ற யாரையும் இறைவன் நேசிப்பதில்லை என்று கூறுகிறான். எந்த வகையிலான ஆணவத்தையும் இறைவன் விரும்புவதில்லை. என்னை விட்டால் ஆள் இல்லை, என்னை விட்டால் அறிவாளி இல்லை என்றெல்லாம் மனிதன் பேசி தெரிகின்றானே, எந்த வகைப்பட்ட ஆணவத்தையும் இறைவன் வெறுக்கிறான். ஏனென்றால் உனக்கு அந்த ஆற்றலை தந்தவன் இறைவன். நீ இந்த ஆற்றலை பிறக்கும் போதே சுமந்து கொண்டு வரவில்லை. இறைவன் தந்திருக்கக்கூடிய ஆற்றலை வைத்துக் கொண்டு சக மனிதனை இழிவாக பார்க்கின்ற ஆணவத்தை இறைவன் வெறுக்கிறான். சல்மானுல் ஃபாரிசி, நபிகள் நாயகம் அவர்களுடைய உற்ற தோழர் சல்மானுல் ஃபாரிசி மிகச்சிறந்த ஒரு மாமனிதர். அவர்களிடத்தில் ஒரு யூதன் அவர்களை சந்திக்க வருகின்றான். அவரிடத்தில் மெல்ல பேச்சு கொடுக்கின்றான். அவன் சொன்னானாம், சல்மான், நான் யார் தெரியுமா? நான் யூதன். யூதர்கள் என்றால் மனித குலத்தில் மேலானவர்கள். we are chosen people. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளின் பிள்ளைகள். எனவே நான் நம்பிக்கையில் மேலானவன். நான் பூசியிருக்கக்கூடிய வாசனை திரவியம் எவ்வளவு தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான ரூபாய், பல்லாயிரக்கணக்கான திர்ஹம் மதிப்புள்ளது. நான் போட்டிருக்கின்ற சட்டை எவ்வளவு தெரியுமா? எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டு தெரியுமா? யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்டு வணிக சந்தையிலே விற்கப்பட்டு இன்றைய தினம் நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை விலை மதிப்பு மிக்கது. நான் உண்ணுகின்ற உணவு சைனாவிலிருந்து தருவிக்கப்பட்ட பூவேலைப்பாடுகள் மிக்க தட்டில் தான் நான் உணவு உண்ணுவேன். நான் உண்ணுகின்ற உணவும் தரமானது என்றெல்லாம் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே போனான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சல்மானுல் ஃபாரிசி அமைதியாக இருந்தார்கள். என்னடா இவனுடைய அக்கப்போர் தாங்க முடியவில்லை என்று மனதுக்குள்ளே ஒரு விதமான சலிப்பு. இவனுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். சல்மானுல் ஃபாரிசி அறிவார்ந்த மனிதர் அல்லவா, ஆற்றல் மிக்க சிந்தனையாளர் அல்லவா. அவர்கள் சொன்னார்கள், தம்பி, இவ்வளவு தூரம் நீ உன்னை பற்றி பேசினாய், இப்போது நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் யார் தெரியுமா? இறைவனின் அடிமை. நான் ஓர் இறை நம்பிக்கையாளன். நான் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பது நான் மரணித்த பிறகு என்னுடைய நன்மைகளும் தீமைகளும் அளவிடப்படும் அல்லவா, அப்போதுதான் தெரியும். இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று. சரி, அதை விடு. என்னுடைய மேனி எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நாள் நான் குளிக்காவிட்டாலும் துர்வாடை அடிக்கக்கூடியது. என்னுடைய உடலின் உள்பாகம் எப்படிப்பட்டது தெரியுமா? மலத்தை நான் சுமந்து செல்கிறேன் தினந்தோறும். என்னுடைய உடலிலிருந்து வெளிப்படுகின்ற வியர்வை உள்ளிட்ட எல்லா பொருட்களும் நாற்றம் அடிப்பவை. நான் மலத்தை சுமந்து செல்கிறேன். ஒரு நாள் என்னுடைய மலம் கழிக்கும் ஒரு நிகழ்வு பல நிகழ்வாக ஆகும்போது, ஒரு நாளைக்கு 4-5 முறை நான் மலம் கழித்து விட்டேன் என்றால் என்னுடைய கை கால்கள் எல்லாம் வெலவெலத்து போய்விடும், நடுங்க ஆரம்பித்து விடும். அவ்வளவு பலவீனமானவன் தம்பி. நான் இறந்த பிறகு என்னை மண்ணில் புதைப்பார்கள். புதைத்த பிறகு என்னுடைய மேனியெல்லாம் புழுக்களால் அரிக்கப்பட்டு விடும். என்னுடைய எலும்புகள் எல்லாம் கொஞ்ச நாட்களிலே மக்கி போய்விடும். பிறகு அந்த குழிக்குள் இறங்கி அவற்றை எல்லாம் அள்ளி போட்டுவிட்டு இன்னொரு மனிதனை புதைப்பார்கள். அதுதான் நான் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த யூதனுக்கு புரிந்தது சல்மானுல் ஃபாரிசி என்ன சொல்ல வந்தார்கள் என்பது. அதே போல தானடா நீயும் மனிதா, நீயும் என்னை போல் இறைவனுக்கு முன்னால் தான் தெரியும் நீ நல்லவனா கெட்டவனா என்பது. உன்னுடைய மேனியும் மலத்தைத்தான் சுமக்கிறது. உன்னுடைய உடலிலிருந்து வெளிவரக்கூடியவையும் துருவாடை பிடிக்கவைதான். நீயும் புதைக்கப்பட்டால் புழுவோடு புழுவாக கிடந்து சிதைந்து போவாய். நீயும் நானும் ஒண்ணு, புரியாதவன் வாயிலே மண்ணு என்று சொல்வதைப் போல சல்மானுல் ஃபாரிசி அவனுக்கு புரிய வைத்தார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் என்ன ஆணவம் வேண்டி கிடக்கிறது? மரணித்த மறுகணம் நம்மை பிணம் என்பார்கள். அது வரைக்கும் தான் நமக்கு பெயர். சல்மானுல் ஃபாரிசி எளிமையின் சின்னமாக வாழ்ந்தவர்கள். நபிகள் நாயகத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர். அவர்கள் ஒரு நாட்டுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். கவர்னராக நியமிக்கப்பட்டாலும் அரசின் கசானாவில் இருந்து அவர்கள் சம்பளம் பெற்றுக் கொள்வதில்லை. உழைத்து பொருளீட்டினார்கள். அவர்களுக்கு எது உழைப்பு தெரியுமா? சொன்னால் வியப்படைவீர்கள். ஊருக்கு வெளியில் நள்ளிரவு நேரத்தில் போய் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமல் நின்று கொள்வார்கள். வெளியூரில் இருந்து பயணம் புறப்பட்டு வருகின்றார்கள் அல்லவா, அவர்கள் உள்ளூருக்கு அந்த ஊரின் எல்லைக்கு வந்தவுடன், எங்கே செல்கிறீர்கள், நான் கொண்டு போய் உங்களை அந்த முகவரியிலே கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு எனக்கு நீங்கள் ஒரு சம்பளத்தை தர வேண்டும் என்று பேசிக்கொள்வார்கள். அவர்கள் கொண்டு வரக்கூடிய மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் இவர்கள் சுமந்து வருவார்கள். இதுதான் அவர்கள் செய்த வேலை. ஒரு நாள் அவர்கள் அப்படி சுமந்து வருகின்ற போது அதிகாலை வேளை நெருங்கிவிட்டது. இருப்பினும் அன்றைக்கு யாருமே கிடைக்கவில்லை. என்ன செய்வது? வயிற்று பசியை போக்க பணம் வேண்டும் அல்லவா. காலையிலும் போய் நின்றார்கள் ஊரின் எல்லையில்.
அங்கிருந்து ஒருவர் வந்தார். தன்னுடைய சரக்குகளை எல்லாம் யாரேனும் தூக்கி செல்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஏன், என்னை பார்த்தால் உங்களுக்கு சுமை தூக்கியை போல் தெரியவில்லையா? நான் சுமக்கிறேன், தாருங்கள் என்று சல்மானுல் பாரிசி, அந்த மாகாணத்தின் கவர்னர், தன்னுடைய தலைக்கு மேல் சுமைகளை தூக்கி கொண்டு, எந்த வீடு என்று சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வழியை காட்டுகிறேன் என்று சொல்கிறார். பேசிக்கொண்டே வந்தார்கள். இருவரும் பேசிக்கொண்டே வருகின்றார்கள். அந்த மனிதர் முன்னாலே போகின்றார், இவர்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து வரக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பின்னால் சுமைகளை தூக்கி கொண்டு வருகின்ற கவர்னருக்கு சலாம் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா என்று கவர்னரை விசாரிக்கிறார்கள். முன்னால் செல்லுகின்ற மனிதருக்கோ இந்த சலாம் எல்லாம் நமக்குத்தான் போட்டிருக்கிறது என்று, நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் என்று கைகளை காட்டிக்கொண்டு அவற்றையெல்லாம் ஒரு வரவேற்பாக எடுத்துக்கொண்டு இவர் போய்கொண்டே இருக்கின்றார். திடீரென்று அங்கிருந்து வந்த ஒருவர், அஸ்ஸலாமு அலைக்கும் கவர்னர் அவர்களே என்றார். இவர் சொன்னார், யாரை கேலி செய்கிறாய்? என் ஆடையை பார்த்து நான் கவர்னரை போல் இருக்கிறேன் என்பதற்காக என்னை கேலி செய்கிறாய் போட்டிருக்கிறது என்று கோபப்பட்டுக் கொண்டார். அவர் சொன்னார், உனக்கு யாரையா சொன்னது? உனக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார் இந்த மாகாணத்தின் கவர்னர் சல்மானுல் பாரிசி, அவருக்கெல்லவா நான் முகமன் கூறி அவரை வரவேற்றேன் என்று சொன்னார். வந்த மனிதரோ விலவலத்து போய்விட்டார். ஐயோ, நான் மிகப்பெரிய பிழையை செய்து விட்டேன், கவர்னர் நீங்கள் என்று தெரியாமல் உங்கள் தலைக்கு மேல் சுமையை தூக்கி வைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார். சரி சரி, வாருங்கள், இருக்கட்டும், நீங்கள் எங்கே இலக்கை சொன்னீர்களோ அந்த இலக்கு வந்து விட்டது, இன்னும் கொஞ்சம் நடந்தால் அந்த இலக்கு வந்துவிடும், அது வரைக்கும் தூக்கி கொண்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், நான் கவர்னர் என்பதற்காக பேசிய சம்பளத்தை தராமல் இருந்து விடாதீர்கள், எனக்கு சம்பளத்தை சரியாக தந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் நபித்தோழர் சல்மான் பாரிசி அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. தன் வாழ்க்கை முழுக்க அவர்கள் எளிமையை கடைபிடித்தார்கள். அணிந்திருக்கின்ற ஆடை முதல் பேசுவதில் அவர்கள் குரலை நளினப்படுத்திக் கொண்டு பேசுவது வரை தன்னை விட வயதிலே குறைந்தவர்களுக்கும் மதிப்பளித்த உத்தமர் சல்மானுல் பாரிசி. அதனால் தான் இன்று வரைக்கும் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள். பதவியும் பட்டமும் பவிசும் வளமான வாழ்க்கையும் தேடி வந்த நேரத்திலும் கூட உழைத்து பொருளீட்ட வேண்டும், மக்கள் சேவைக்கு ஊதியம் பெறமாட்டேன் என்று சொன்ன மாமனிதர் சல்மானுல் பாரிசி அவர்கள்தான் அருள்மறையாம் திருக்குரானுடைய நடமாடுகின்ற உதாரணங்களாக நம் கண்களுக்கு முன்னால் நிற்பவர்கள். இவர்களை போன்றவர்களை பின்பற்றி நாம் வாழ முயல்வோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும்